ஹாய், ஒரு ஃபேமஸான உணவுங்க இது. ரெசிபி கேப்பை களி. கேழ்வரகில் செய்கிற ஒரு களி. இது எப்படி செய்கிறது? இப்படி தாங்க செய்யணும். ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கப் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப்பு தண்ணி விற்றுக்கணும். தேவையான அளவு அதில் உப்பு போட்டுக்கணும். அந்த தண்ணியை கொதிக்க விடணும். கொதி வந்த உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை விட்டுக்கணும். உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். இப்போ தண்ணியும் கொதிக்குது. ஸோ இப்போ அந்த ஒரு கப்பு அல்ல ஒரு டம்ளர் மாவு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை மெதுவாக இதில் போடணுங்க. போட்டு கிளறி விடணும். அந்த அடி பிடிக்காமல் நன்றாக இந்த மாதிரி திக்காக சுருண்டு வர அளவுக்கு நம்ம கிளறி விடணுங்க. கிளறி விட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த உணவை ஒரு முறைப்படி சாப்பிடணும், முறைப்படி செய்யணும், முறைப்படி இதை எடுத்து பகிரணும். பகிர்றது என்ன மேடம்? முறைப்படி பகிரணும். ஆமாங்க, முறைப்படி தான் பகிரணும். அதுக்கு ஒரு முறை இருக்குது. என்ன முறைன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் இதை டிப் பண்ணிக்கணும். கரண்டியை ஸ்பூனை டிப் பண்ணிவிட்டு இதை ஒரு உருண்டை மாதிரி இப்படி எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு அதை எடுத்து ஒரு நம்ம சாப்பிட்ற தட்டில் போடணும். அது ஆக்சுவலாக பாரம்பரிய முறைப்படி கைகளில் எடுத்து போடுவாங்க. கையில் சுட 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 தண்ணி எடுத்து இப்படி ஒரு உருண்டையாக எடுத்து போடுவாங்க. இதை பல உருண்டைகளாக வச்சுடுவாங்க. சூடாகவும் சாப்பிடலாம். இதை ஓவர் நைட்டு ஒரு இரவு முழுக்க வைத்து விட்டோம், அடுத்த நாளும் எடுத்து சாப்பிடலாங்க. இது பேர் தான் ராகி பால் களி, கேப்பை களி. மிகவும் சத்து. இது மிகவும் சத்துள்ள ஒரு உணவு. இதோட பருப்பு, தோரம் பருப்பு அல்லது பாசி பருப்பில் செய்த டால் என்று சொல்லக்கூடிய பருப்பு வச்சுக்கலாம். அதில் நெய் விட்டும் சாப்பிடலாம். ஏற்கனவே நம்ம இதில் நல்லெண்ணெய் போட்டதால் நெய் தேவையில்லை. அப்படி இல்லைன்னா கீரை பெஸ்ட்டுங்க. கீரை மசியல், கடையல், பருப்பு போட்டோ பருப்பு போடாமலே செஞ்சு இதில் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் பீப்புள் கருவாட்டு குழம்பு அது வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அயன் சத்து அதிகங்க. இந்த உணவு இதை கொஞ்சம் டெய்லி அவங்க உணவில் கொஞ்சமாச்சும் சேர்த்துக்காங்க. ஒரு பாலாவது சாப்பிடுவாங்க. கர்நாடகாவில் இருக்கிற மக்கள், அதாவது நம்ம பெங்களூர், மைசூர் அந்த சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெகுலர் ஃபுட்டு, ஸ்டாப்பிள் ஃபுட் இது தாங்க. இதுக்கு அடுத்து தான் இதை சாப்பிட்டுட்டு தான் மற்ற உணவுகளை அவங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். சத்துள்ள உணவு உங்களுக்கு கிடைக்கும்.